வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ஜோதிட பிரியர்களே, எத்தனை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் ஜோதிட பலனை மிஷின்கள் சொல்ல முடியாது. ஒருத்தரு அத பத்தி ஒரு பெரிய நக்கல் வீடியோ பார்த்தேன். சத்தா ரைட், அவங்களுக்கு அது பொழுதுபோக்கு. ஒருத்தர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கேட்டுட்டு தான் என்கிட்ட அவ்வளவு விளக்கம் கேட்டோனே எனக்கே சிரிப்பு வருது. ஏன்னா அது ஜெய்மினி எல்லாம் எடுக்குது. எல்லா விதமான விஷயத்தையும் அது எடுத்து வச்சு ஜோதிடத்துக்கு பலன் சொல்றேன்னு சொல்லுது. எப்போ ஒரே மெத்தட் இல்லாம பல மெத்தடுகள் உள்ள போச்சோ, கேட்கிறவங்க குழம்பிருவாங்க. அந்த வகையில ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு ஒரு பெரிய எதிரி இல்ல. அத நம்ம சொல்லிருவோம். யார் கேட்டாலும் விளக்கம் கேட்டாலும் சொல்லலாம். நோ ப்ராப்ளம். அது வரட்டும், அது வரும்போது வரட்டும். அதாவது நம்ம என்ன ஃபீட் பண்ணோமோ அதத்தானே அது எடுத்து சொல்லும். வேற என்ன இருக்கு? ரைட். மன துயரம். மன துயரம் அப்படிங்கிறது இல்லாத மனிதர்களே கிடையாது. அது சிலருக்கு வரும், சிலருக்கு போயிரும். இந்த கெட்ட பாவங்கள் வரும். அந்த தசாபுத்திகள் நடக்கும். அப்புறம் அது நீங்கி அதுக்கு போயிரும். ஆனா, ஒரு சிலர் எப்பயுமே அந்த மன துயரத்துடனே இருக்கிறாங்க. லக்னாதிபதி 12ல் இருத்தல். சார், எதிரிக்கு கூட லக்னாதிபதி 12ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். காரணமே என்னன்னா, அவர் பிறந்த ஊரு, பிறந்த இடம், சுற்றங்கள், சூழங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா ஆயிடுவார். ஏதோ ஒரு வகையில தனியா போயிருவார். அந்த வகையில அவருக்கு மன துயரம் இருக்கும். லக்னாதிபதி 12ல் இருக்கிறது தான் இருக்கிறதுலயே 12 கூட லக்னத்துல இருக்கு எனக்கு. அது எனக்கு வெளியூர்ல இருந்தாலும் அதிக செலவுகளை குடுக்குது. பெரிய உறவினர்கள், நண்பர்கள் இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடையாது. நண்பர்களும் கிடையாது, உறவினர்களும் கிடையாது. அவங்கலாம் எங்கேயோ இருக்காங்க. நாங்க எங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு 12 கூட லக்னத்துல இருந்த தோஷம். லக்னாதிபதி 12ல இருக்கான்னு வைங்க, பாவம் அவங்கலாம் பெரும் மன துயரத்தை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவாங்க. என்ன செய்றது? அது ஒரு கஷ்டம். 2வது ஏன் கஷ்டம்னா, அவங்க பாட்டுக்கு தனியா எங்கிட்டாவது போய் வாழ்றவங்களும் இருக்காங்க. மாறி வேறு உலகத்துக்கு, அதாவது வேறு நாட்டுக்கு போறவங்க இருக்காங்க. வேறு உலகம் தானே சொல்லணும். ஏன்னா நம்ம பஞ்ச நாடுனா ஒருத்தன் பெரிய பணக்கார நாடுன்னு சொல்லிட்டு அது ஒரு உலகமாலாம் காமிக்கிறாங்க. அமெரிக்கா போன்ற, ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம். ஆனா அங்க அந்த உலகத்துல போய் வாழ்றவங்கலாம் இருக்காங்களே. ஆனா யார் இல்ல? பெற்ற பெற்றோர்கள் யாருமே இல்லாம தனியா இருந்து அது ஒரு மன துயரம். சந்திரன், செவ்வாய் தீய கோளுடன் இணைந்து 10ஆம் பாவத்தில் இருத்தல். அடுத்த பாயிண்ட். சந்திரன், செவ்வாய் மனதுகாரகனும் அந்த செவ்வாய் தீய கோளான செவ்வாயும் இணைந்து தொழில் பாவத்தில் இருந்தால் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க. தொழில்ல செவ்வாய் இருக்கணும் 10ல. வடக்க அவர் திக்கு பலம் பெறுகிறார். சந்திரன் தெற்க தான் திக்கு பலம் பெறுகிறார். அவர் வடக்க இருக்கக்கூடிய 10ஆம் பாவத்துல வலுவிழக்கிறார். திக்கு பலமே இல்லை. அந்த சந்திரன் செவ்வாய் இணைவதால் 10ல் இருப்பதால் ஏற்படுதுன்னா தன்னுடைய தொழிலோ அல்லது தான் செய்யக்கூடிய பணியோ அல்லது தனக்கு கிடைக்க வேண்டிய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்தோ, அதனால் ஒருத்தருக்கு பட்டம் கொடுத்து மன துயரத்துக்கு கொண்டு வரும். ஒருத்தருக்கு பட்டம் இல்லாமலும் மன துயரம் வரும். இந்த செல்வம், செல்வாக்கு, பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வர்றதுனாலையும் மன துயரம் வரும். இது இல்லாமல் இதெல்லாம் எனக்கு வரவில்லையே என்ற அடிப்படையிலும் மன துயரங்கள் 2க்குமே கிடைக்கும். அந்த இதுக்கு தான் அவங்க சந்திரன், செவ்வாய் நல்ல அற்புதமான கோள். மனத்தின் காரகன் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்து 10ல் இருக்கும்போது இந்த 10ஆம் பாவத்தின் தாக்கத்துல அவங்களுக்கு துயரங்கள். அது நன்மையிலையும் துயரம், அது தீமையிலையும் துயரம் தான். சூரியன், செவ்வாய் 4ல் இருந்து நவாம்சத்தில் தீய கோள்களில் ராசியில் இருந்தாலும் ஒரு பாயிண்ட முடிக்கிறாங்க. சூரியனும் செவ்வாயும் 4ல், சூரியனும் செவ்வாயும் வடக்க 10ஆம் பாவத்துல அவங்களுக்கு திக்கு பலம் 100%. நேர பூஜ்ய திக்கு பலம் 4ஆம் பாவத்துல. பட் சூரியன், செவ்வாய் 4ல் இருக்கிறது நன்மைதான். அதுல எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. ஏன்னா கேந்திர பாவம். அது பூஜ்ய திக்கு பலமா இருந்தாலும் வேறு பலங்கள் அதுக்கு கூடலாம். ஆனால் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நவாம்சத்துல போய் தீய கோள்கள் ராசியில இருக்கிறது. யார்? இந்த சூரியன், செவ்வாய், சனிய ராசிகள்ல இருந்தால் அங்க அவருக்கு
அந்த வருத்தங்கள் வருது. சொத்துக்கள் வாங்குவதிலேயோ, சொத்துக்கள் விற்றதிலேயோ ஏற்படக்கூடிய மன துயரங்களுடன் தன்னுடைய வாழ்நாளை ஓட்டுகிறார். அது சொத்துக்களாகவும் இருக்கலாம், சுகங்களாகவும் இருக்கலாம், நண்பர்களாகவும் இருக்கலாம், பந்துக்களாகவும் இருக்கலாம். ஏன்னா தன்னுடைய அந்த வசதி அமைப்புகள்ல துயரங்கள். 2வது அல்லது வலுவிழந்தாலும் அந்த 4ஆம் பாவத்துல போய் இவங்க வலுவிழந்து போறது. அந்த அடிப்படையில இருந்தாலும் அல்லது தீய கோள்களால் பார்க்கப்பட்டாலும் கடைசியா தான் வருது தீய கோள்களால் பார்க்கப்படுவது. தீய கோள்களால் ஏற்பட்ட இதுங்கிறது சாதாரண விஷயம்தான். நல்லா வீடு மனை வாங்கி எல்லாம் வச்சுட்டு அதை விற்கும் போது கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு கூட விற்கலாம். வீடு தான். ஆனா இங்க வலுவிழந்தாலும் அப்படிங்கிறதும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய தீய நவாம்சம் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க. சப்போர்ட்டிக்காய் எடுத்துக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய அடிப்படை பெற்றவர்களுக்கும் வாங்கி கெடுதலும் அல்லது வாங்காமல் மன துயரங்களையும் உருவாக்கக்கூடிய தன்மையில சேர்த்திருக்காங்க. சார் அந்த காலத்தில எல்லாம் பார்வைக்கு ரொம்ப பலன்களை சொல்லி வந்தாங்க. நற்கோள் பார்வை நன்மையும், தீயகோள் பார்வை தீயவை தரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்றது என்னன்னா எந்த அளவுக்கு அது தரும் தான். 5 விழுக்காடு தரும். அது ஒண்ணும் பெரிய பாதிப்பெல்லாம் கொடுக்காது மானுட வாழ்வுல. வீடு இல்லாதவன் இல்லையா, வாகனம் இல்லாதவன் இல்லையா, மனைவி இல்லாதவர் இல்லையா, கணவர் இல்லாதவங்க இல்லையா, குழந்தைகள் இல்லாதவர்கள் இல்லையா, எல்லாரும் வாழ்றோம். அதெல்லாம் ஜாதகப்படி ஓடும். அடுத்து சூரியன், புதன், ராகு 3 பேர் இணைந்து 5ல் இருக்க அறிவுல ராகு கெடுக்கிறான். சூரியன் புதன் சேர்ந்து ராகு 5ல கெடுக்கிறான். சிந்தனைகள் குழப்பங்களால் ஏற்படக்கூடிய அதீத குழப்பங்களால் ஏற்படக்கூடிய மன துயரங்கள், சங்கடங்கள், வருத்தங்கள். அந்த வருத்தங்கள்ல என்ன இருக்கு? செவ்வாயும் 4ல் இருந்து குருவும் வலுவற்ற நிலைகள் மேற்கொண்டு 2 பேரை சேர்க்கிறாங்க. 5ல புத்தியில குரு, புதன், ராகு கெடுக்கிறான். செவ்வாய் 4ல் இருந்து குருவும் வலுவற்ற நிலையில், ஒரு நல்ல நற்கோள் வலுவற்ற நிலையில் செவ்வாய் 4ல் என இருந்தால் அவர் கோடீஸ்வர நிலையில இருந்தாலும், அவர் கோடீஸ்வரராக இருந்தாலும் அவர் மனது ரீதியாக துயரப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஏன்னா செவ்வாய் 4ல இருக்கு, சூரியன் புதன் ராகு 5ல இருக்கு. இந்த குருவும் வலுவற்ற நிலையில் அவர் கோடீஸ்வரர் ஆனாலும் அவர் மன துயரத்துடன் தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கார். இது ஒரு பாட்டு. தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா தசாபுத்தி நல்ல பலனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஓரத்துல மன துயரம், ஏதாவது ஒரு துயரம், குழந்தையினாலோ அல்லது நட்பு வட்டாரத்தினாலோ அல்லது தன் அறிவின் ஏமாற்றத்தினாலோ சின்ன மன துயரங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. இததான் மன துயரம் அப்படின்னு சொல்றோம்ங்க. நன்றிங்க.